இங்கே இந்த பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கா. அன்றைக்கி ஃபுல்லாக செலிப்ரேஷனாக இருக்குது. நைட்டு வந்து இவ தான் சமைக்கிறா. சமைச்சு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்க கொழுந்தனார்கிட்ட எண்ணெய் இல்லையே வாங்கிட்டு வாடான்னா, இந்த ஊரில் கடையே கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை சந்தை போடுவாங்க. அங்கே தான் போய் வாங்கிட்டு வரணும். உப்பும் எண்ணெயும் வேறு யாரையும் வாங்கிட்டு வர சொல்லக்கூடாதுமா. வீட்டு லேடிஸ் தான் போகணும்னு சொல்லி மாமியார் சொல்லிடுறாங்க. நைட்டு புருஷன்கிட்ட போயிட்டு அடுத்த நாள் நீங்களும் சைக்கிளில் வாங்க 2 பேரும் ஜாலியாக போய் ஊரை சுற்றி பார்த்துட்டு மார்க்கெட்லாம் பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு வரலாம். நான் எனக்கு வேலை இருக்குது, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் படுத்துடுறான். அடுத்த நாள் ஊரில் இருக்க எல்லா லேடிஸ் கூடயும் தான் சேர்ந்து போகணும் மாமியார் சொன்ன உடனே இவங்களும் கிளம்பி போகிறாங்க. காலையில் கிளம்பி போனவங்க அந்த மார்க்கெட்டில் சுற்றி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ரிட்டர்ன் வரதுக்கு நைட்டே ஆயிடுது. பாவம் நடந்தே தான் எல்லா வெயிட்டையும் தூக்கிட்டு வராங்க. கால் வலியில் இவங்களும் நைட்டு புருஷன்கிட்ட வந்து சொல்ல வந்து அவன் தூங்கிடுறான். காலையில் எழுந்துச்சு இந்த விஷயத்த சொன்னால் அவன் திட்டி விட்டுறான். நீ தான் எல்லா வேலைக்கிழமும் போய் ஆகணும், சும்மா என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காத, நான் போய் விவசாயத்தை பார்க்கணும்னு சொல்லி அவன் கிளம்பி போயிடுறான். இவங்களும் அடுத்த வாரம் வந்து சந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அங்கே இருக்க எல்லா கடைக்காரங்கிட்ட போய் கேட்டு பார்க்குறாங்க, எங்கள் ஊரில் வந்து கடை போட முடியுமான்னு. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அவங்க கிராமத்து பேரை கேட்டுட்டு ஆற்றை தாண்டி வரணும், அங்கெல்லாம் யாராலையும் அவ்வளோ தூரம் வந்து தள்ளிட்டு வந்து போட முடியாதுமான்னு சொல்லிடுறாங்க. சரி, ஊரில் இருக்க அரசியல்வாதிங்க கிட்ட சொன்னால் அவனுங்களாவது பண்ணுவானுன்னு பார்த்தா அவனுங்களும் ஆம்பளைங்களாக தான் இருக்கானுங்க. எல்லாருமே வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, லேடிஸ் தான் பண்ணணும்னு சொல்லி அமுச்சு விட்டுறானுங்க. ஒரு நாள் பீடி கட்டு வாங்கிட்டு வர மறந்துட்டான்னு சொல்லி புருஷங்காரனை பிடிச்சி இந்த பொண்ணை திட்டி விட்டுறான். இப்போ வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கறது ஒரு கடைக்காரர் பார்த்துடுறாரு. நீ ஏமா எல்லாருக்கிட்டையும் கேட்குற, யாருமே வரமாட்டாங்க, நீ ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்புறாரு. அன்னைக்கு நைட்டு அவன் புருஷனும் மாமியாரும், நீ என்ன எல்லா கடைக்காரங்கிட்டையும் போய் பேசிக்கிட்டு இருக்க, ஊரில் இருக்கவங்கலாம் தப்பாக பேசுவாங்க, இங்கெல்லாம் கடைக்கெல்லாம் வரமாட்டாங்க, ஒன்று நீ போகிறதுனா போ, இல்லைன்னா உங்க சொந்த கிராமத்துக்கே கிளம்பி போயிடுன்னு சொல்லி திட்டி விட்டுறான். இவங்களும் அடுத்த நாள் அழுதுகிட்டே தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஒரு கடைக்காரர் மட்டும் சைக்கிளில் எல்லா பொருளையும் வச்சு ஏற்றிக்கிட்டு வர்றாரு. இவங்களுக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. அவன் புருஷன் மாமியாரெலாம் கூட்டு வந்து காட்ட அவனும் பெருமைப்படுறான். மாமியாரெலாம் கட்டி பிடிக்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் வந்து அவர்கிட்ட பொருள் வாங்கிட்டு போகிறாங்க. ஈவினிங் அவர் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வெறும் சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டு இந்த பொண்ணை பார்த்துட்டு பெருமைப்படுறாரு.